எல்லாருக்கும் அன்பு வணக்கம். 37 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா அன்லிமிட்டெட் 3G நெட் வித் 4 Mbps ஸ்பீடு BSNL மட்டும்தான். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க. BSNL சமீப காலத்துல நவம்பர் 2016 ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க. என்ன ஆஃபர்னு 36 ரூபா ஒரு நாளைக்கு, கிட்டத்தட்ட 30 நாளைக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 1099 ரூபாய்க்கு உங்களுக்கு 3G அன்லிமிட்டெட், எதுவுமே ரெஸ்ட்ரிக்டட் இல்லாம உங்களுக்கு 4 Mbps ல இருந்து 5 Mbps வரைக்கும் ஸ்பீடு வந்துட்டு இருக்கு. எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப எல்லாருக்கும் நவம்பர் மாசம் தான் ஜியோ ஆஃபர் லான்ச் ஆச்சு. ஜியோ ஆஃபர் லான்ச் ஆனால் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்கமிங் ஜியோ என்ன கொடுத்தாங்க, உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு சிம்மு கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜியோ என்ன பண்ணாங்க, 4GB தான் உங்களுக்கு ஆஃபர் வெளியாகணும். இப்போ ரீசெண்டா என்ன ஓடிட்டு இருக்கு, 1GB தான் உங்களுக்கு வரும். இதுக்கப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மந்த்லி 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணதான் உங்களோட பிளான் கண்டினியூ ஆகும்னு சொன்னாங்க. ஆனா நீங்களே மனசாச்சு தொட்டு சொல்லுங்க, நீங்க யூஸ் பண்ற ரொம்ப சாட்டிபிகேஷனோட யூஸ் பண்றீங்களா, இல்ல யூஸ் பண்றீங்களான்னு கேக்குறேன். ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அவங்க நல்லா அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜியோ கம்பெனியோட மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா லாஸ்ட் 2016 பட்ஜெட் பிரகாரம் இந்தியாவில மட்டும் 15 மில்லியன் ஸ்மார்ட் போன் விற்பனை நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் அதிகமாயிருக்கு. என்ன காரணம், ஜியோ வந்த காரணம் தான். ஜியோ என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரீயா சிம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களோட 4G போன் எல்லாம் வாங்க வச்சிருக்காங்க. நீங்க மினிமம் 4G போன் வாங்க முடியுமா நவம்பர் மாசத்துல? 10,000 ஒரு ஆள் இப்ப தமிழ்நாட்டுல சொல்ல போனா 7.5 கோடி மக்கள்ல திட்டமிட்ட சென்சஸ் பிரகாரம் 2.5 கோடி மக்கள் இப்ப புது போன் 4G வாங்கியிருக்காங்க. அப்ப 2.5 கோடி மக்களுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் அந்த 4G போன் ரிலையன்ஸ் லான்ச் ஆகும் போது எந்த கம்பெனி அவங்க உள்ளார மார்க்கெட்ல திணிச்சாங்கன்னா லைஃப்னு சொல்லி LIF அந்த போனே நெருக்கி பார்த்தா 8 மில்லியன் போனுக்கு மேல அவங்க போனை வெளியில சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஃப்ரீன்னு சொல்ற ஒரு விஷயத்த திணிச்சு ஒரு விஷயத்த நம்ம பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நிர்பந்தம் பண்ணிட்டாங்க ஜியோ. ரெண்டாவது விஷயம் ஜியோட சைக்காட்ரிஸ்ட் பிரகாரம் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரீன்னு கொடுக்கற ஆஃபர் நம்ம மனசுல ஆழமா படிக்கிறது தான் முதல்ல ஜியோ கொடுக்குறாங்க. நீங்க கொஞ்ச நாள் ஜியோ நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வேற எந்த நெட்டை கொடுத்தா கூட நீங்க யூஸ் பண்ண மாட்டேங்க, வாழ்நாள் முழுக்க ஜியோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நிர்பந்தம் பண்றாங்க. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, 1GB அப்புறம் அவங்களோட ஸ்லோ அப்படியே கொஞ்சமா ஆயிட்டு இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்து பிரகாரம் நம்மளோட BSNL நெட்டை யூஸ் பண்ணுங்க. BSNL நெட் இது மாதிரி ஆஃபர் எந்த நெட்வொர்க்கும் தர முடியாது, ஏன் ஜியோவே தர முடியாது. கான்ஸ்டன்டா உங்களுக்கு 3 to 4 Mbps ஸ்பீட்ல 1099 ரூபாய்க்கு, எப்படின்னா 1100 ரூபாய். இந்த பிளான் எல்லா ஸ்டேட்லயும் எல்லா BSNL தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆச்சு, 36 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு 36 ரூபாய்க்கு 1GB 2GB அன்லிமிட்டெட், நோ ரெஸ்ட்ரிக்டட். எப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட்னா இப்ப சில கம்பெனி ஏர்டெல், ஐடியா, வோடாஃபோன் என்ன பண்ணுவாங்க, 6GB அப்புறம் உங்களுக்கு 128 Kbps ஸ்பீட் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் நேத்தா ரீசார்ஜ் பண்ணேன் 1099 ரூபாய்க்கு. என்னோட அப்கமிங் ஸ்பீடும் டவுன்லோடிங் ஸ்பீடும் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு 2 Mbps வரைக்கும் டவுன்லோட் ஸ்பீட் கொடுக்குறாங்க, 4 Mbps வரைக்கும் ப்ரௌசிங் ஸ்பீட் எனக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, எப்படி யூஸ் பண்றீங்க, நீங்க யூஸ் பண்றதால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா. ஆனா ஆல்மோஸ்ட் இதுல நல்ல விஷயம் என்னன்னா இப்ப இந்தியால ஜியோ வந்த அப்புறமா தான் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, Facebook யூஸ் பண்றாங்க. ஆனா ஜியோ நின்ற அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதுதான் நான் என்னோட கேள்வி. கொஞ்சம் வெளிச்சத்துல வாங்க. வெளிச்சத்துல நம்ம கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, BSNL யூஸ் பண்ணுங்க. BSNL பிளான் நீங்க டைரக்டா BSNL வெப்சைட்ல போலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த பிளானோட டீடைல் நான் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டோட லிங்க். நீங்க போய் அந்த பிளானவே பார்த்துட்டு அந்த டாரிஃப் பிளானை போய் நீங்க எந்த இருக்கிற லோக்கல் ஷாப்ல போயிட்டு 1999க்கு அந்த பிளானை போட்டுங்க. 30 days உங்களுக்கு வேலிடிட்டி. ஒரு நாளைக்கு நல்ல சக்க போடு நல்லா நீங்க புரிஞ்சு யூஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 36 ரூபாய் தான் உங்களுக்கு நெட்டோட சார்ஜ். ரெண்டாவது விஷயம் சொல்றேன், சரி சார் நீங்க 1099 ரூபாய் நெட் பேக் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க, ஆனா எங்களுக்கு ஜியோகாரங்க வாய்ஸ் தராங்கன்னு சொல்றாங்க. வாய்ஸ் நீங்க ஜியோல எல்லா வாய்ஸ் காலையும் உங்களால பேச முடியுமா? 10 கால் அடிச்சா ஒரு கால் தான் போகும்.
முதல் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நெட்டை கொடுத்த அப்புறமா காலை கொடுக்கறது வந்து வேஸ்ட்னு நான் சொல்றேன். ஏன்னா நெட்டு நீங்க ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப்பே கூப்பிடுறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்ச ஃபேஸ்புக் எல்லாமே ஆன்லைன்ல பண்றதால நீங்களோட கால்லே வந்து தேவைப்படாது. எஸ்எம்எஸும் நீங்க வாட்ஸ்அப்ல பண்றீங்க, கால் கூட வாட்ஸ்அப்ல. அப்ப எதுக்கு நீங்க கால்னு ஆசைப்படுறீங்க? இப்ப ஜியோக்காரங்க 10 தடவை கட் பண்ணாலும் நீங்க அதர் சிம் உங்களோட லோக்கல் சிம்ல இருந்து தான் கால் பண்றீங்க. இப்போ லோக்கல் சிம்ல கால் பண்ணும்போது இப்ப எதுக்கு நீங்க வந்து ஜியோ சிம் யூஸ் பண்றீங்க? அதனால வந்து ஃப்ரீயை வந்து ஓரளவுக்கு நீங்க எதிர்பாருங்க. நீங்க ஓவரா ஃப்ரீயை எதிர்பார்த்தீங்கன்னா நம்மள ஒருத்தன் முட்டாள் ஆக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை நீங்க நல்லா வந்து புரிஞ்சுங்க. ஓரளவுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரீ யூஸிங். நம்மள வந்து ஃப்ரீ கொடுக்குறான்னா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு பெரிய ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு பெரிய ஆப்பு வைக்க போறான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா கூட நம்ம வந்து ஏமாறாம தெளிவாறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ற எந்த பொருளோ சாப்பிட்ற ஒரு சோறு கூட வந்து நம்ம உழைப்புல சாப்பிட்டாதான் அது நம்ம வந்து ஜீரணமாகும். அதனால வந்து நான் சொன்ன ஒரு டிப்ஸ் ஒரு இது வந்து யூஸ்ஃபுல்லா நான் ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஒன்று யோசிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொன்ன இந்த பிஎஸ்என்எல் ஆஃபர் பத்தி ஒரு 10 பேருக்கு விழிப்புணர்வு கொடுங்க. உங்களோட குரூப் வாட்ஸ்அப் என்னென்ன இது இருக்கோ இது எவ்வளவு தூரம் வந்து உங்களால வைரல் ஆக்கி ஷேர் பண்ண முடியுமோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்டில் ஆஃப் சைனிங் ஃப்ரம் அகமத். பாய். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க.